வெல்கம் டு அஞ்சூஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபீஸில் 7ஆவதாக பூந்தி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அந்த கடலை மாவு இந்த மாதிரி நல்லா விஸ்க் வச்சு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்தோன்னா இப்படி ஊற்றணும். அப்போ தான் நமக்கு பூந்தி கரண்டியில் தேய்க்கும் போது நமக்கு நல்லா விழும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். எண்ணெய் காஞ்சி போன எண்ணெயில் நம்ம இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா பூந்தி மேலே எலும்பினதும் சைடில் போயிடும் தானாக. அந்த மாதிரி எண்ணெய் காஞ்ச வாட்டி தான் நம்ம பூந்தி தேய்க்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி பூந்தி கரண்டி இருந்துச்சு அப்படின்னா இதில் தேங்க, இல்லை நார்மலாக நம்மக்கிட்ட அரிக்கரண்டி இருக்கும், அந்த கரண்டியில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றி இந்த மாதிரி தேய்ச்சி விடலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்க்காதீங்க. இந்த மாதிரி சும்மா லைட்டாக மேலாமல் கரண்டி ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், நான் ஒரே இடத்துல தான் கரண்டியை வச்சு தேய்ச்சி விடுறேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கனால அதுவாக ஆயிலில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நகர்ந்துக்கும். இந்த மாதிரி நம்ம பூந்தியெல்லாம் தேய்ச்சி எடுக்கணுங்க. இந்த மாதிரி பூந்தி போட்டுட்டு உடனே கரண்டி போடாதீங்க. கரெக்டாக 1 நிமிஷம் கழித்து பபுள்ஸ் அடங்கி இந்த மாதிரி தானாக உங்களுக்கு எல்லாம் ஒரு ஓரமாக போயிட்டு சென்டரில் இந்த மாதிரி வரும். இந்த டைமில் நீங்கள் கரண்டி போட்டு ஒரு ட்ரிப் நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அதை ஆயிலேருந்து எடுத்துடலாம். நம்ம ரொம்ப நேரம் அதை எண்ணெயில் விட்டால் மொறுமொறுன்னு ஆகிடும். மொறுமொறுன்னு ஆகிடுச்சுன்னா லட்டு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ சாஃப்டாக பூந்தி இருக்கும் போதே அதை எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தா நமக்கு நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கணும். இப்போ நான் எல்லா பூந்தியும் போட்டு எடுத்துட்டேன். சிலதெல்லாம் எனக்கு நீளமாக போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கவலைப்பட தேவையில்ல, ஷேப் முக்கியம் கிடையாது. இந்த மாதிரி வந்ததெல்லாம் நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு 2 கை 3 கை அளவுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா கோர்ஸாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக மாவு மாதிரி ஆக்கிடாதீங்க. இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்தோன்னா போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு முந்திரி 2 லவங்கம், அப்புறமேட்டு கொஞ்சமாக வெள்ளரி விதை, அதை 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இதை வறுத்து எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து இந்த பூந்தி லட்டுக்கு நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிடலாம். இப்போ 2 டம்ளர் கடலை மாவுக்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு நான் அரை டம்ளருக்கு மேலே கொஞ்சம் சேர்த்து தண்ணி எடுத்திருக்கேங்க. நீங்கள் இப்போ தான் சமைக்க பழகுறீங்க அப்படின்னா 1 டம்ளர் தண்ணி கூட வைங்க, தப்பில்லை. அது கொதித்து கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதாங்க ஒரு கம்பி பதம். இந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூந்தி இதில் சேர்த்துக்கலாம். இதில் வாசத்துக்கு நான் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா விட்டுறலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம லவங்கமும் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம முழுசாக இருக்கிற பூந்தியை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். உங்களுக்கு வேணும்னா எல்லா பூந்தியுமே கூட உங்களுக்கு ஷேப் சரியாக வரல அப்படின்னா எல்லா பூந்தியுமே நான் முன்ன சொன்ன மாதிரி மிக்சியில் அடித்து கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் குறைன்னு தான் அடிக்கணும், நீங்கள் ரொம்ப அடிச்சிடாதீங்க. பவுட்ரு ஆக்கிட்டால் நல்லா இருக்காது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பூந்தியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நான் வறுத்து வச்சுருந்த முந்திரி அதெல்லாம் சேர்த்துட்டேன். அதை வீடியோவில் நான் ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. நான் அதெல்லாமும் ஆட் பண்ணிட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி வைங்க. ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. கொஞ்சம் பாகு அதை அப்சர்வ் ஆகிற வரைக்கும் விட்டுடுங்க. அதுக்குன்னு ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா அப்சர்வ் ஆனதும் இந்த மாதிரி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நமக்கு கொஞ்சம் ஏன் அரைச்சி போடுறோன்னா அப்போ தான் நல்லா பாண்டிங் கிடைக்கும். அப்போ தான் லட்டு நல்லா உங்களுக்கு பிடிமானம் கிடைச்சி லட்டு உதிராமல் இருக்கும் கடித்து சாப்பிடும் போது. பாருங்கள் எவ்வளோ அழகாக லட்டு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. லட்டு பிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சமைக்கவே தெரியாதவங்க கூட இதை ரெசிபியை பார்த்தீங்கன்னா நீங்கள் லட்டு செஞ்சிடலாம். இந்த லட்டை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின சஜஷனை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, எல்லார் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. பை.